வணக்கங்க. என் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இன்றைய சகோதரியின் இனிய காலை வணக்கங்க. ஒரே ஷார்ட்ஸாக போடுறீங்க மேம், நீங்கள் ஒரு வீடியோ பண்ணவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுன்னு என் சகோதரி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் ஸ்பெஷல். பொங்கல் சாப்பிட்டாலே எங்களுக்கு தூக்கம் வந்துடும், பொங்கல் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி மயக்கம் வரும் அப்படின்னு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பொங்கல் சாப்பிட்டா இனிமேல் எங்களுக்கு பூஸ்டாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது, அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில பொங்கல் வகைகளை பார்ப்போம். வாங்க ஸ்ரீ சாந்த சொரூபிணி காணொளிக்குள் போவோம். நீங்கள் எல்லாரும் என்னை உங்கள் சகோதரியாக ஏற்றுட்டு உங்களோட விருப்பத்தை தெரியப்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சகோதரிகளே, ஸ்ரீ சாந்த சொரூபிணி காணொளிக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குக்கரில் பொங்கல் வைக்கிறத மோஸ்ட்லி எல்லோரும் தவிர்த்துடுங்க. ஏன்னா குக்கரில் பொங்கல் வைக்கிறப்போ அந்த கஞ்சி அப்படியே உள்ளே இருக்கும். சிலவங்களுக்கு அந்த கஞ்சி ஸ்மெல்லு பிடிக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, குக்கரில் பொங்கல் வைக்கிறதுனால பச்சரிசியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தட்டும், அடுத்து மூட்டு வலி வரும். அந்த பிசுபிசுப்புக்காக நம்ம அதிகமான நெய்யோ இல்லை டால்டாவோ ஏதோ போடுவோம், அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அது கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் பாத்திரத்திலேயே வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரவாவில் பார்த்திங்கன்னா கிச்சடி செய்வோம், உப்புமா செய்வோம், பாயாசம் செய்வோம், எல்லாம் செய்வோம். இன்றைக்கி ரவா பொங்கல் செய்வோம். ஃபஸ்ட்டு ரவா பொங்கல் செய்வோம். 1 டம்ளர் ரவா எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பு ஒரு டப்பாவில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம் எல்லாம் உடச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்பலாம் வேண்டாம், சும்மா கொஞ்சம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானுங்களா, கொஞ்சமாக போடுங்க. ரவாவை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக, அதாவது உப்மாவுக்கு வறுக்கிற மாதிரி வறுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வறுத்து ரவாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க. இது பச்சை மிளகா, கடவுள் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி முந்திரி போட மறந்துடாதீங்க. முந்திரி போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த வச்சிருக்கிற வேக வச்சுருக்குறீங்களா பாசிப்பருப்பை, அதை தூக்கி கொட்டி அதை ஒரு கிளறி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு பக்கத்தடுப்பில் எப்போவுமே வெந்நீர் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொங்கலுக்குமே தண்ணி கம்மியாக போயிட்டாலோ இல்லை எதுவும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தாலோ வெந்நீர் ஊற்றினோம்னா அது உடனே கொதி வந்துடும், சுவையும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பருப்பில் அந்த வெந்நீர் 2 டம்ளர் தூக்கி ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கப்ப அப்படியே ரவையை போட்டு மேல்டாக கிண்டிகிட்டே வாங்க, ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு. அப்படியே சூப்பராக பார்த்திங்கன்னா அல்வா பதத்தில் வரும். அப்போ நெய் இருந்துச்சுன்னா அந்த நெய்யை மேலே ஊற்றி வெறும் காஞ்ச கருவேப்பிலை உப்புமாக்கு போட்டோம்னா அந்த நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த காஞ்ச கருவேப்பிலை அந்த ரவா பொங்கலுக்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதை அப்படியே மேலே போட்டு மேலே நெய்யை ஊற்றி தூக்கி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சுவையான அழகான பாசிப்பருப்பு ரவா பொங்கல் ரெடி. சைட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திணை பொங்கல். திணை சிறுதானியம், அது நம்ம பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம், ரொம்ப நேரம் செலவாகும்னு நினைப்போம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 1 டம்ளர் திணை எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 hour தண்ணியில் நல்லா ஊற போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. அந்த திணை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திங்கன்னா போகும். ஏன்னா திணை சீக்கிரமாக மலர்ந்துடும், அது பருப்பு லூஸ் கொடுத்து தண்ணி ஆகிடும். அதனால் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா நறுக்கிக்கோங்க, இஞ்சி நறுக்கிக்கோங்க, கருவேப்பிலை கட் பண்ணிக்கோங்க, காஞ்ச மிளகாயும் கட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் எண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த திணையையும் ஒரு டப்பாவில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றுங்க, கடவுள் பருப்பு போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, காஞ்ச மிளகா போடுங்க. அது அந்த இஞ்சி பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்குங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா பொங்கலுக்குமே ஒரு 4 முந்திரி போட்டிங்கன்னா சுவையும் மனமும் அலாதியாக இருக்கும். போடுங்க. அந்த எண்ணெயிலே பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த திணையை போடுங்க. திணை வெந்திருக்க திணையை தூக்கி போட்டு நல்லா கிண்டி அதிலேயே பாசிப்பருப்பையும் போட்டு கிண்டி பக்கத்தில் இருக்க அடுப்பில் வெந்நீர் எடுத்து ஒரு 1.5 டம்ளர், இது ஒன்று அது அரைன்னு கேட்டால் அதுக்கு 1.5 டம்ளர் வெந்நீர் போட்டு சிம்மில் வச்சு மூடிடுங்க. இதுக்கு ரொம்ப கிண்டக்கூடாது, கிண்டினீங்கன்னா பிசுப்பாயிரும். மூடிடுங்க. உங்களுக்கே டைம் தெரியும், ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே மலர்ந்து வந்திருக்கும். அது மேலே நெய்யை ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு சூடாக அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சூடாக சைட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க திணை பொங்கல். அடுத்து சாமரிசி பொங்கலுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமரிசி, வரகு அரிசி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக செரிக்கக்கூடிய பொருட்கள். அதனால் மதியம் பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம சீக்கிரம் சாப்பிடல,
நல்லா அப்படி சாப்பாடு சாப்பிட முடியப்போ அந்த சீக்கிரம் சேர்க்கறதுனால ஜூஸ் ஏதாச்சும் நம்ம குடிச்சிக்கலாம். அந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ஹெல்த் கிடைக்கும். அதனால் வரகு சாமை இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற போடுங்க. ஊற போட்டு அதோடு சேர்த்து பருப்பும் அந்த சாமை அரிசி வரகு அரிசி ரெண்டோடையும் பருப்பும் சேர்த்து ஊற போட்டுடுங்க. ஊற போட்டு களைஞ்சிட்டு 3 டம்ளர் தண்ணி வச்சு சாதம் மாதிரி இதை அள்ளி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து மலர்ந்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மாதிரியே வேகணும். வேக வச்சு எடுத்து ஓர வச்சுட்டு அதே மாதிரி நெய் ஊற்றி பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பில்லை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெந்திருக்கிறத தூக்கி இதில் கொட்டாமல் இந்த தாளிப்பை தூக்கி அந்த பொங்கல் தலையில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரெக்டான உப்பு போட்டு இறக்கி வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சின்ன வெங்காய சட்னியும் அப்படி சின்ன வெங்காய சட்னி செய்யணும்னா தக்காளி தொக்கும் வேறு லெவலில் இருக்கும். அது உங்களுக்கு நான் அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். சின்ன வெங்காய சட்னியும் தக்காளி தொக்கும் இந்த சாமரிசி வரகரிசி பொங்கலுக்கு சூப்பராக இருக்குங்க. இது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் வைக்கிற அரிசி பொங்கல். எப்போ நாங்கள் அரிசி பொங்கல் வச்சாலும் ஒன்று கஞ்சி மாதிரி போயிடும், இல்லை லேட்டானால் கல் மாதிரி போயிடும். அப்படி இல்லையா எப்படி சொல்கிறது பிசு பிசுன்னு ஆயிரும். ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி செட்டிநாட்டில் இருக்கிற மாதிரி உதிரி பொங்கல் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. 1 டம்ளர் அரிசியை சாதம் மாதிரி வடித்து மோஸ்ட்லி அரிசியில் பொங்கல் வைக்கிறத விட குருணையில் பொங்கல் வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி குருணையை பச்சரிசி ஒத்துக்கிறவங்க பச்சரிசி வைங்க, இல்லை பச்சரிசி எங்களுக்கு வயிற்று வலி வரும்னா புழுங்கரிசிலையும் சூப்பராக பொங்கல் பண்ணலாம். குருணையை நல்லா தண்ணி வச்சு சாதம் மாதிரி வடித்து தூக்கி ஓரமாக வச்சுக்கோங்க. பருப்பையும் வேக வச்சு வடித்து ஓரமாக வச்சுக்கோங்க. இது நம்ம திணை பொங்கல் ரவா பொங்கல் செஞ்ச மாதிரி கடாயை வைங்க. நெய் போடுங்க, மிளகு போடுங்க, ஜீரகம் போடுங்க, பச்சை மிளகாய் போடுங்க, இஞ்சி போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். முந்திரி போடுங்க, அதையும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தூக்கி ரைஸ் அந்த வடித்து வச்சுருக்க குருணை அரிசியை தூக்கி கொட்டுங்க ஒரு மிக்ஸு. அடுத்து பருப்பு அந்த பருப்பு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறது எல்லாமே வேக வைக்கணுமா ஒழிஞ்சு குழைய வச்சிடக்கூடாது. அதை தூக்கி அதில் கொட்டுங்க. கொட்டி ரெண்டையும் கரண்டி காம்பால் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நெய் ஊற்றி மூடி உப்பு போட்டு மூடி தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதை பரிமாறுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் இந்த பொங்கலுக்கான சாம்பார் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஏன்னா இந்த பொங்கலுக்கான பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி சாம்பாரை விட பொங்கலுக்குன்னு சாம்பார் அந்த பொங்கலுக்குன்னு சாம்பார் வைக்கிறப்போ வேறு லெவலையும் வேறு டேஸ்ட்லேயும் இருக்குங்க. அந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ சொல்கிறேங்க. அதனால தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் எடுத்து தட்டில் வச்சு இப்படி மேலே கையை வச்சிங்கனாலே அப்படி உதிரி உதிரியாக வரும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லா பொங்கல்லையும் என்ன ஸ்பெஷல்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம டால்டா சேர்க்கலை, அதிக அளவில் ஆயில் சேர்க்கலை, உடம்புக்கு காலையில் வயிறு புண்ணு ஆற்றுறதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா அது குக்கரில் வேக வைக்கக்கூடாது. எந்த பொங்கலுமே எப்போ செஞ்சாலுமே குக்கரில் வேக வைக்காதீங்க. கூட 2 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு உடம்போட ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் இருக்கவங்களோட ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா வடிப்பொங்கல் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. வடிப்பொங்கலுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ வீட்டில் இருக்கவங்களோட ஆரோக்கியமும் நமக்கு பாதுகாக்கப்படும். நம்மளுக்கும் ஒரு நல்ல உணவு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தோமேங்கிற மன திருப்தியோடு அந்த நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருப்போம். ஓகே உடன்பிறப்புகளே, உங்களுக்கு இந்த காணொலியில் நான் சொன்ன தகவல் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் இதெல்லாமே செஞ்சு பாருங்கள். இதெல்லாமே நான் செஞ்சு பார்த்து உங்களுக்கு சொன்னது. இதை ஏன் நீங்கள் செய்கிறப்பயே போட மாட்டேங்கிறீங்க, வெறும் வீடியோஸாக போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் நான் ஓப்பனாக சொல்ல போணுச்சுன்னா இது செய்கிற அளவுக்கு நம்ம செஞ்சு இது வந்து நான் ஒவ்வொரு நாளும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது. ஆனால் இதுக்கான பாத்திரங்கள் இதுக்கான அடுப்பு இன்னும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா விறகடுப்பு தானே ஒழிஞ்சு கேஸ் அடுப்பு கிடையாது. அதனால் அதை செஞ்சு காமிக்கிற அளவுக்கு என்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி இல்லை. அதுதான் உண்மையான காரணம். ஆனால் இதெல்லாமே என் பசங்களுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இறைவன் அமைச்சு கொடுக்குறப்போ என் உடன்பிறப்புகளை நான் லைவில் சந்திப்பேன். சரிங்களா? ரொம்ப நன்றி. என்றென்றும் உங்கள் ஆதரவை கொடுத்து ஸ்ரீ சாந்தஸ்வரூபிணி காணொலியில் இருக்கும் உங்கள் சகோதரியை இன்னும் மேன்மேலே வெற்றி அடையவும் சிறப்படையவும் செய்வீங்கன்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஓம் சக்தி. நன்றி.